Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் ஹேண்ட்-பெனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஏற்கனவே நிறைய ரிசல்ட்ஸ் வந்து தேவையான ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட். எக்ஸுங்கிறது ஒரு நான்லீனியர் ஸ்பேஸ், எஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 1 இப்படி இருந்ததுன்னா நாம் ஆஃப் எஃப்ஐயும் பால் சென்டர் அட் எக்ஸ் நாட் ரேடியஸ் ஆரையும் வந்து ரிலேட் பண்ணியிருக்கு இந்த ரிசல்ட். பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் இன்டர்செக்ஷன் நல் ஸ்பேஸ் ஆஃப் எஃப் இது வந்து எம்டின்னு வந்ததுன்னா ஃபார் சம் ஆர் தென் நாம் ஆஃப் எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/r. ஓகே, ஸோ இது வந்து நாம் ஆஃப் எஃப்க்கும் ஒரு எஸ்டிமேட் கொடுக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் பால் சென்டர் அட் எக்ஸ் நாட் ரேடியஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஹேண்ட்-பெனாக் எக்ஸ்டென்ஷன் தியரத்தை ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்-பெனாக் தியரத்தை ஸ்டேட் பண்ணுறேன். ஹேண்ட்-பெனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம். இந்த தியரத்தோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து சப்ஸ்பேஸில் ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் இருக்குது. அதை ஹோல் ஸ்பேஸுக்கு வந்து கண்டினியூஸ் லீனியராக எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? முடிஞ்சதுன்னா அது கண்டினியூஸ் லீனியராகவும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த தியரத்துடைய மெயின் எய்ம். ஸோ நான் இந்த தியரத்தை ஸ்டேட் பண்ணுறேன். லெட் எக்ஸ் பி எ non-linear space over the field F and y be a subspace of X. y இங்கிறது வந்து subspace of X. okay, and G from அல்லது G belongs to y star. y starனா என்ன அர்த்தம்? y starங்கிறது வந்து set of all continuous linear functionals whose domain is y. okay, இது வந்து என்ன? this is set of all h from y to f such that h is continuous and linear. okay, so இதுதான் வந்து y star உடைய definition. so G belongs to y star இருந்ததுன்னா then நம்மால வந்து there is a f from x to f, there is a f in x star such that f y ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா அது வந்து g. அது மட்டும் இல்லை, நாம் ஆஃப் எஃப்பும் நாம் ஆஃப் ஜியும் வந்து சேமாக இருக்கும். அதாவது மீனிங் என்ன? சப்ஸ்பேஸில் ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் இருந்ததுன்னா ஹோல் ஸ்பேஸுக்கு அதை வந்து கண்டினியூஸ் லீனியராக நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் இருக்குது, அதை வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் ஆன் எக்ஸ் இருக்குது, அதை வந்து ஒய்யில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் ஜின்னு வருது. அதே நேரத்தில் நாம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஜி. ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப் வந்து ரெண்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த ப்ரூஃப் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட் வந்து இது. ஸோ இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல் ஸ்பேஸ் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம். லெட் ஒய் நாட் ஈக்குவல் டு நல் ஸ்பேஸ் ஆஃப் ஜி. இங்கே ஏன் சஃபிக்ஸ் ஒய் எழுதியிருக்கேன்னா நல் ஸ்பேஸ் ஆஃப் ஜி இன் ஒய். ஓகே, நல் ஸ்பேஸ் ஆஃப் ஜி இன் ஒய். நம்ம நல் ஸ்பேஸ் இன் எக்ஸும் வேறு பேசணும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு டிஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்காக, வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக இது வந்து நல் ஸ்பேஸ் இன் ஒய். ரைட், இது நல் ஸ்பேஸ் ஆஃப் G in Y. okay,
இப்போ ஜி ஜீரோன்னா ஜி வந்து ஜீரோ ஃபங்க்ஷனல்னால் வந்து எஃப்ஐயும் ஜீரோ ஃபங்க்ஷனல் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ட்ரிவியல் கேஸ். இஃப் ஜி ஈக்குவல் டு ஜீரோ, ரைட், ஜி இஸ் if g is zero functional, then take f equal to 0, right, f equal to 0. அதாவது f இன் ஜீரோ ஃபங்க்ஷனல் எடுத்துக்கலாம். அப்போ நான் ஜீரோ ஃபங்க்ஷனலுக்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து நான் ஜீரோ ஜி வந்து நான் ஜீரோ ஃபங்க்ஷனல் எடுத்துகிட்டு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஒய் நாட்டுங்கிறது வந்து நல் ஸ்பேஸ் ஆஃப் ஜி. ஸோ அதே நேரத்தில் லெட் ஒய் நாட், ஓகே, ஸோ லெட் z naught belongs to y such that g of z naught equal to 1. இது வந்து நான் ஜீரோ ஃபங்க்ஷனல். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வெக்டரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் ஜீரோங்கிறது இது வந்து மறுபடியும் நம்ம இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ g நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால இம்ப்ளை தேர் எக்ஸிஸ்ட் சம் y in y such that g of y நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நீங்கள் வந்து ஜெட்டை எப்படி எடுத்துக்கலாம்னா டேக் ஜெட் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை ஜி ஆஃப் ஒய். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ஒரு வெக்டர் கிடைக்கும். இந்த மாதிரி ஜி ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு ஒன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு வெக்டர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த வெக்டரை வச்சுட்டு இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம், ரைட், இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம். ஸோ தென் பால் சென்டர் அட் z naught r intersection y naught. y நாட்ங்கிறது வந்து என்ன, null space. This is equal to empty if r equal to 1 by norm g, right, r equal to 1 by norm g. ஏன்னா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோன்னா b of x naught comma r intersection z of f equal to empty if and only if norm of f less than or equal to 1 by r. இங்கே வந்து gல பேசுகிறோம். ஸோ ஆர் வந்து 1 by ஜின்னு எடுத்திருக்கீங்க, 1 by நார்ம் ஜின்னு எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால் நார்ம் ஆஃப் ஜி லெஸ் than or equal to 1 by நார்ம் ஜி. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது எப்போன்னா when ஆர் ஈக்குவல் டு 1 by நார்ம் ஜி. ஓகே, இப்போது ஒய் நாட் வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ், ரைட். இங்கே வந்து நம்ம ஒய்யை வந்து ஒரு சப்ஸ்பேஸ்னு எடுத்திருக்கோம். நம்ம வந்து இங்கே க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம், ரைட். ஏன்னா வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனல் கொடுத்தாலும் ஒரு சப்ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணால் அதை வந்து கண்டினியூஸாக க்ளோஸ்டு சப்ஸ்பேஸுக்கு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் யூஸிங் லிமிட், ரைட். இங்கே வந்து ஒய்யை வந்து நம்ம க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். என்ன ரீசன்? ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி அஸ்யூம் ஒய் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் of x. என்ன ரீசன்? ஏன்னா வந்து g from y to f is continuous and linear னா g வந்து நம்மளால் y க்ளோஷருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா take y belongs to y closure but not in y. g of y எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா limit n tending to infinity g of yn. ஏன்னா there is a yn converging to y, right. So this implies there exists a yn in y converges to y in y closure, right. எந்த ஒரு லிமிட் பாயிண்ட்டையும் நம்மளால் ஒரு சீக்வன்ஸால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா yn வந்து converges to y. ஆனால் yn வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸாக வரப்போகுது. yn கோஷி சீக்வன்ஸ்னால் g கண்டினியூஸ்ங்கிறதுனால g of yn வந்து கோஷி சீக்வன்ஸ்னு வரும், ரைட். g of yn minus g of ym இது என்ன வரப்போகுதுன்னா this is less than or equal to norm g into norm of yn minus ym. அப்போ g of yn ஒரு கோஷி சீக்வன்ஸ் இந்த ஃபீல்டு அது கன்வர்ஜ் ஆகும். ஸோ அதனால் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். therefore g of y equal to இந்த லிமிட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், க்ளோஷருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒய்யே க்ளோஸ் சப்ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒய் நாட் வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய், ரைட். ஸோ கிவன் ஒய் நாட் இது வந்து நல் ஸ்பேஸாக இருக்கிறதுனால சின்ஸ் ஒய் நாட் is the null space of
is the null space of G in y-ங்கிறதுனால we have y0 is a closed subspace. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம வந்து y வந்து க்ளோஸ்டு நம்ம அசியூம் பண்ணுறோன்னு. என்ன ரீசன்னா வந்து y0 சப்செட் ஆஃப் y இது க்ளோஸ்டு, y வந்து எக்ஸில் க்ளோஸ்டு, அதனால் y0 இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்னு வரணும். அதனால் ஓகே ஓகே. ஸோ இது வந்து டோபோலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்காக வந்து நம்ம வந்து ஒய்யும் வந்து க்ளோஸ்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போது இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து ஸோ இன்னொரு ஃபேக்ட் வந்து இங்கே இது பால் இன் ஒய். ஓகே, இது பால் சென்டர், பால் இன் த சப்ஸ்பேஸ் ஒய், பால் இன் த சப்ஸ்பேஸ் ஒய். ஓகே. ஸோ ஃபர்தர் நோட் தட் அது பி ஆஃப் ஒய் ஜெட் நாட் ஆர் இது வந்து என்னன்னா பி ஆஃப் ஓகே, அதாவது சப்ஸ்பேஸில் பால் பார்க்குறீங்க, சப்ஸ்பேஸில் பால் சென்டர் அட் ஜெட் நாட் ரேடியஸ் ஆர். இது வந்து என்னென்னா ஹோல் ஸ்பேஸில் பால் சென்டர் அட் ஜெட் நாட் ரேடியஸ் ஆர் இன்டர்செக்ஷன் வித் த சப்ஸ்பேஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். இப்போ இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா this imply bx z0 r intersection y0 is empty, right? bx z0 r intersection y0 is empty. என்ன ரீசன்னா by z0 r intersection y0 is empty. ஓகே, இதுதான் ரீசன். ஏன்னா இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டின்னு எடுத்துக்குவாங்க. இந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டின்னா அந்த எலமெண்ட் வந்து இங்கேயும் இருக்குது, அதே நேரத்தில் அதாவது இந்த ஒய்0ல் இருக்குது, ஒய்0ல் இருந்தால் அது வந்து ஒய்யில் வந்துடும், ஏன்னா ஒய்0 இஸ் அ சப்ஸ்பேஸ், ரைட்? அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த எலமெண்ட் ஒய் அண்ட் z0 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆர். அப்போ அது வந்து இந்த பால்லையும் வந்துடும். ஆனால் இந்த பால்லையும் இருக்குது, அதே நேரத்தில் ஒய்0லையும் இருந்ததுன்னா தட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் டு இந்த இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. ஹென்ஸ் இந்த இன்டர்செக்ஷனும் வந்து எம்டி. இப்போ நம்மக்கிட்ட என்ன வந்திருக்குன்னா ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு அதே நேரத்தில் ஒரு ஓப்பன் பால் வந்திருக்கு. ஓப்பன் பால்னால் வந்து ஓப்பன் செட், அதே நேரத்தில் கான்வெக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்பேஸ், அதுலேருந்து டிஸ்ஜாயிண்ட் ஆகிருக்க ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட் இருக்குது, ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண ஒரு ரிசல்ட் வந்து என்னென்னா, ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி ப்ரூவ் பண்ண ரிசல்ட் என்னென்னா ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு சப்ஸ்பேஸ் அதுலேருந்து டிஸ்ஜாயிண்டாக இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் எ க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ். ஹைப்பர் ஸ்பேஸ்னால் வந்து டெஃபனிஷன் பாருங்கள், ஹைப்பர் ஸ்பேஸ் ஜெட் ஆஃப் எக்ஸ் சச் தட் இந்த ஒய்0 வந்து சப்செட் ஆஃப் ஜெட்டாக இருக்கும், அதே நேரத்தில் இந்த ஜெட்டுக்கும் அந்த பால் பி ஆஃப் எக்ஸ் z0 ஆர் இன்டர்செக்ஷன் ஜெட்டும் வந்து எம்டியாக இருக்கும், ரைட்? இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளை தட் இஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சப்ஸ்பேஸும் அதே நேரத்தில் ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட்டும் டிஸ்ஜாயிண்டாக இருந்ததுன்னா நம்மளால் ஒரு க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியும், சாட்டிஸ்ஃபையிங் y0 இஸ் அ சப்செட் ஆஃப் z, அதே நேரத்தில் இந்த இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. ஆனால் க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸுக்கும் ஃபங்க்ஷனலுக்கும் வந்து ரிலேஷன் இருக்குது, ரைட்? இதோடைய கான்சிக்வெண்ட்டாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா கான்சிக்வெண்ட்லி தேர் எக்ஸிஸ்ட் f from x to f linear and continuous such that zero space of f இது வந்து என்னன்னா இந்த z, ரைட்? ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் f வந்து இந்த z இருக்க போது, அதே நேரத்தில் f ஆஃப் z0 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்க போகுது, ஏன்னா வந்து இதோட இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. அப்போது இது ஜீரோ ஸ்பேஸ்னால் ஜீரோ ஸ்பேஸில் இல்லாத எலமெண்ட்டுக்கெலாம் வந்து நான் ஜீரோ வேல்யூ. ஸோ அதனால் f ஆஃப் z0 நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் நமக்கு என்ன வேணும்னா f ஆஃப் z0 ஈக்குவல் டு g ஆஃப் z0 வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, so take f0
ஈக்குவல் டு அல்லது f of x ஈக்குவல் டு f of x டிவைடட் பை f of z0. அதாவது ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கேலர் என்னென்னா 1 by f of z0. இப்படி எடுத்துட்டோன்னா தென் ஃபார் ஆல் x in x இப்படி வந்ததுன்னா என்ன ஆகுன்னா தென் f is f0 வந்து கண்டினியூஸ் லீனியர். ஏன்னா f கண்டினியூஸ் லீனியர், அது ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. therefore f0 is continuous linear and f0 at z0 இது வந்து என்னென்னா g of z0. ஓகே, இது வந்து g of z0. இப்போ வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா f0 restricted to y இது வந்து என்னன்னா g. என்ன ரீசன் பாருங்க, this imply f0 restricted to y equal to g. என்ன ரீசன் பாருங்க, ஏன்னா வந்து y is nothing but y0 span of y0 union in the singleton z0. ஏன்னா வந்து y0ங்கிறது வந்து நல் ஸ்பேஸ் ஆஃப் g, ரைட்? நல் ஸ்பேஸ்னு தெரிஞ்சிட்டுனா ஏதோ ஒரு வெக்டரில் மட்டும்தான் வந்து g வந்து நான் ஜீரோவாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து y ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் y0 யூனியன் z0. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா f0 உடைய ஜீரோ ஸ்பேஸ் அது வந்து z, அது கண்டெய்ன்ஸ் y0, ரைட்? என்ன ரீசன்? as y is span of this, இது ஒரு ரீசன். அதே நேரத்தில் y0 இது வந்து null space of g which is a subset of null space of f0, right? Which is a subspace of null space of z0, right? And g of z0 which is equal to f0 of z0 which is equal to 1. okay, இந்த மூணு ரீசனையும் கம்பைன் பண்ணோம்னா f0 restricted to y equal to g ன்னு வந்துடும். ஓகே, ஆனால் இன்னொரு விஷயமும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா norm of f0 equal to norm of g0, right? Since f0 restricted to y equal to g இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு விஷயம் வந்து கிளியர். என்னென்னா norm of g is less than or equal to norm of f0, ரைட்? norm of g ஏன்னா வந்து ஜிங்கிறது வந்து இந்த ஒய்ங்கிற சப்ஸ்பேஸில் உள்ள லீனியர் ஃபங்க்ஷனல் தான். ஆனால் f0ங்கிறது வந்து எக்ஸ்லேயே உள்ள லீனியர் ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் f0 ரெஸ்ட்ரிக்டட் டு y ஈக்குவல் டு g, ரைட்? ஸோ அதனால் வந்து norm of g less than or equal to norm of f0. இதை நீங்கள் ஜஸ்ட் டெஃபனிஷன் எழுதி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து சுப்ரீமம் ஆஃப் norm of g of y டிவைடட் பை norm y, ரைட்? டிவைடட் பை norm y whenever y belongs to y and y not equal to 0, right? y not equal to 0. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒய்யில் எலமெண்ட் எடுத்தீங்கன்னா இங்கே g of y வந்து நத்திங் பட் f0 of y, ரைட்? ஏன்னா வந்து அந்த ரீசன் இருக்குது, ரைட்? அதே நேரத்தில் இங்கே சுப்ரீமம் டெஃபனிஷன் வந்து ஆன் ஹோல் ஆஃப் எக்ஸ். ஸோ அதனால் இந்த இன்இக்வாலிட்டி டைரெக்டாக வந்துடும். ஓகே, நம்ம வந்து அதர்வே இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணணும். அதர்வே இன்இக்வாலிட்டிக்கு மறுபடியும் பாருங்கள், இங்கே ஏற்கனவே அந்த ஃபேக்ட் இங்கே இருக்குது. bx of z0, r intersection z equal to empty. z வந்து null space of f0. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ண ரிசல்ட்டை யூஸ் பண்ணோன்னா since bx of x0, r z0, r intersection null space of f0 இது வந்து z தான். this is equal to empty. so by the previous result நமக்கு என்ன தெரியும்னா we have norm of f0 is less than or equal to 1 by r, is less than or equal to 1 by r. ஆனால் rங்கிறது என்ன? 1 by norm of g. அதை யூஸ் பண்ணோன்னா this is equal to norm of g, right? and r equal to 1 by norm of g, right? ஸோ அதனால் நமக்கு இது கிடச்சிருது. ஸோ norm of g less than or equal to norm of f0, norm of f0 less than or equal to g, hence norm of g equal to norm of f0. ஓகே, ஸோ இது வந்து ஸோ யூஸ்வலாக ஒரு மேப்பை வந்து ஒரு சப்செட்டில் இருந்ததுன்னா அந்த மேப்பை வந்து கண்டினியூஸாக ஒரு கண்டினியூஸ் மேப் சப்செட்டில் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி கண்டினியூஸாக ஹோல் ஸ்பேஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து டோபாலஜியில் ஒரு ரிசல்ட் இருக்குது.
ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம கண்டினியூஸாக மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலை, அதே நேரத்தில் லீனியர் மேப்பையும் வந்து அந்த மேப் எக்ஸ்டென்ஷன் வந்து லீனியராகவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு மச் ஸ்ட்ராங்கர் ரிசல்ட் தென் டோபாலஜியில் படிக்கிற நம்ம யூஸ்வலான அந்த டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் 1 ஒய்யை வந்து set of all x comma x such that x belongs to R, right? எங்கே எடுக்கிறோன்னா இன் R2 with 1 norm, R2 with 1 norm இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணலாம். ஸோ டிஃபைன் g of x comma x equal to 2x. ஓகே, இப்போ g வந்து லீனியர் ஆன் ஒய்ன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏற்கனவே இது 1 டைமென்ஷனல் தான். ஸோ இங்கே வந்து x comma xன்னு எடுத்துருக்கீங்க which is 2 times x. ஸோ g is linear, right? Then g belongs to y star. g belongs to y star. அதே நேரத்தில் ஏன்னா ஃபைனைட் டைமென்ஷனல், ஸோ அதனால் வந்து லீனியாரிட்டி வந்துட்டு ஃபைனைட் டைமென்ஷனுங்கிறதுனால கண்டினியூட்டியும் வரப்போகுது. அண்ட் நார்ம் ஆஃப் ஜி வந்து என்ன வரப்போகுதுன்னா, நார்ம் ஆஃப் ஜி இது வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே நார்ம் ஆஃப் ஜி. ஏன்னா நம்ம வந்து பவுண்டட் லீனியர் மேப்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபைனைட் டைமென்ஷனல் அட்லீஸ்ட் எஃப்என்ல வந்து ரிலேஷன் பார்த்துருக்கோம். எஃப்என் வித் 1 நாம்னா அந்த ஆப்ரேட்டர் நாம் வந்து என்ன வரப்போகுதுன்னு, இங்கே ஆப்ரேட்டர் நாம் என்ன வரப்போகுதுன்னா மேக்ஸிமம் ஆஃப், ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் mod alpha mod beta where g of, ஓகே, ஸோ இங்கே வந்து ஓகே ஏன் இங்கே வந்து 1 நார்ம் ஆஃப் g ஈக்குவல் டு 1ன்னா இங்கே இந்த சப்ஸ்பேஸில் வந்து நாம் 1 வெக்டர்ஸ் என்ன, அல்லது இங்கே வந்து நம்ம டைரெக்டாகவே இதை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் mod g of x comma x where norm x equal to norm of x comma x equal to 1, ரைட்? ஏன்னா வந்து norm of gக்கு வந்து நிறைய டெஃபினிஷன் இருக்குது. ஒரு டெஃபினிஷன் வந்து சுப்ரீமம் ஆன் த யூனிட் ஸ்பியர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் g of x comma மாடுலஸ் ஆஃப் g of x பார்க்கணும். ஸோ இங்கே வந்து norm of x comma x 1 norm of x comma x வந்து 1. அப்போ அது பார்த்தோன்னா இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா mod x plus mod x this is equal to 1. ஸோ mod x equal to half, ரைட்? mod x equal to half. அப்போ x வந்து இங்கே ப்ளஸ், எக்ஸ் வந்து ப்ளஸ் ஹாஃபாக இருக்கலாம் அல்லது மைனஸ் ஹாஃபாக இருக்கலாம். நீங்கள் வந்து ப்ளஸ் ஹாஃப் போட்டிங்கன்னா இது வந்து 1ன்னு வரும், மைனஸ் ஹாஃப் போட்டிங்கன்னா இங்கே -1 வரும். ஸோ மாடுலஸ் போடும்போது 1 தான் வரப்போகுது. ஸோ நார்ம் ஆஃப் ஜி வந்து 1. ஓகே, ஸோ இது இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் டு ஹோல் ஆஃப் R2. ஸோ பை ஹான்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் there exists a f in x star such that f restricted to y is g and norm of f equal to norm of g equal to 1. ஓகே, ஆனால் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் ஆன் R2 வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ f of x comma y, note that f of x comma y இது வந்து எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய், ரைட்? ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் வேர் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் E1, பீட்டா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் E2. ஜஸ்ட் நீங்கள் வந்து லீனியாரிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் E1 ப்ளஸ் ஒய் E2. ஸோ இது வந்து எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் E1 plus y into f of E2 by linear algebra techniques. ஸோ இங்கே வந்து f of E1 ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க, f of E2 வந்து பீட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆனால் நார்ம் ஆஃப் f வந்து 1ன்னு சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா நார்ம் ஆஃப் f இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் மாட் ஆல்ஃபா இன்ட்டு மாட் பீட்டா. நீங்கள் வந்து பவுண்டட் லீனியர் மேப்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா t from Rn to Rm
லீனியர் மேப் யூஸ் பண்ணும்போது ஆர்என்ல 1 நாமும் ஆர்எம்ல இன்ஃபினிட்டி நாமும் யூஸ் பண்ணால் வந்து என்ன மாதிரி வந்து இந்த நாம் வந்து மாறுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நாம் ஆஃப் எஃப் வந்து என்ன வரப்போகுதுன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸை ரீகால் பண்ணிங்கன்னா நாம் ஆஃப் எஃப் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மாட் ஆல்ஃபா அண்ட் மாட் பீட்டா, ரைட். ஸோ இது வந்து லெஸ் than or equal to 1 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இங்கே என்ன வரப்போகுதுன்னா ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எக்ஸ், தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் எக்ஸ். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ், தட் இஸ் 2x, ரைட். அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் வருதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2, ரைட். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 அண்ட் மாட் ஆல்ஃபா மாட் பீட்டா இதோடைய மேக்ஸிமமும் வந்து லெஸ் than or equal to 1. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அண்ட் பீட்டா ஈக்குவல் டு 1, ரைட். அப்போ இங்கே மேப் வந்து என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் வந்து கண்டினியூஸ் லீனியர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜி, ரைட். எப்போன்னா ஒய் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஸ்பேஸ், அதே நேரத்தில் ஜி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து 2x. அப்போ இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் கிடச்சிருக்கு, ரைட். ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 2, ஸோ லெட் y ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா 0 where x belongs to R in again R2 with 1 நாமே நான் எடுத்துக்கிறேன், R2 with 1 நாம், ரைட். அண்ட் g of x comma 0 equal to just x, right, just x. இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா g belongs to y star and norm of gங்கிறது வந்து ஏன்னா ஜிங்கிறது வந்து ஐடென்டி மேப் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ரைட். ஐடென்டி மேப் இன் அ டிஃப்ரென்ஸ், ஏன்னா ஐடென்டி மேப்னா டொமைனும் கோடொமைனும் சேமாக இருக்கணும். இங்கே வந்து நான் எக்ஸ் கமா 0வை எக்ஸுங்கிற வெக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணேன்னா ஜஸ்ட் எக்ஸ் இன் ஆர்னு ட்ரீட் பண்ணேன்னா ஐடென்டி மேப் அந்த மாதிரி. அல்லது எனக்கு வந்து இந்த ஃபேக்ட் தான் வேணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் போட்டிங்கன்னா மாட் எக்ஸ், ஸோ whenever x not equal to 0 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 1ன்னு வரப்போகுது. ஸோ norm of g equal to 1. ஸோ இதோட கண்டினியூஸ் லீனியர் எக்ஸ்டென்ஷன் என்ன வரப்போகுது? பை ஹான்பனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் there exists a f which is of the form f of x equal to alpha x plus beta y, right, such that f of x comma 0 which is equal to g of x comma 0 which is x and norm of f equal to norm of g equal to 1, right. ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்னா ஸோ f of x comma 0 equal to g of x comma 0 equal to x imply ஏன்னா f of x comma 0ங்கிறது என்ன alpha x plus beta 0. So this imply alpha equal to 1, right, alpha equal to 1, right. And norm of f என்னன்னு தெரியும் நமக்கு. norm of f வந்து maximum of mod alpha comma mod beta, right. இங்கே வந்து ஆல்ஃபா வந்து 1 ஆகிட்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் 1 comma mod beta. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 ஈக்குவல் டு இது வந்து ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் 1 comma beta. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா தென் mod beta is less than or equal to 1, right. mod beta is less than or equal to 1, ஓகே. அப்போது நீங்கள் வந்து பீட்டா வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து, அதாவது mod beta less than or equal to 1, அப்போ பீட்டா வந்து belongs to -1 to 1. ஸோ பீட்டா பிலாங்ஸ் டு -1 to 1னா ஃபார் எனி பீட்டா நம்மக்கிட்ட ஒரு எஃப்னு ஒரு மேப் இருக்குது, ரைட். அப்போ இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து யூனிக் லீனியர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல, லைக் எக்ஸாம்பிள் 1. அப்போ இங்கே வந்து லீனியர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நிறைய மேப்ஸ் கிடைக்கலாம். ஒரு சில சப்ஸ்பேஸில் ஒரு மேப் கிடைக்கி, ஒரு சில சப்ஸ்பேஸில் நிறைய மேப் கிடைக்கி. ஆனால் நம்ம வந்து ஃபர்தராக ஒரு ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆன் த நார்ம் லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ் அசியூம் பண்ணோன்னா நமக்கு வந்து யூனிக் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ் நார்ம் லீனியர் ஸ்பேஸ், ரைட். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது லிமாயே புக்கில், அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில்
ஹான்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரத்தோடைய ஒரு சில கான்சீக்வன்சஸ் அல்லது ரிசல்ட்ஸ் ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் அதை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.